கோசூர் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் டைட்டன் ஷோரூமில் 5,50,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க கைக்கடிகாரம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஷோரூமிற்கு கைக்கடிகாரம் வாங்குவது போல் வந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் கைக்கடிகார மாடல்களை பார்ப்பது போல் நடித்து அங்கிருந்த 5,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க கைக்கடிகாரத்தை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிப்காட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இதுவரை 13 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். மண்டல பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி ஐயப்பன் பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திராவில் தொடர் மழையால் பக்தர்கள் வருகை குறைந்திருந்தது. இந்நிலையில் தற்போது அதிக அளவில் பக்தர்கள் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் தவித்த இந்திய சுற்றுலா பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் டிட்வா புயல் தாக்கிய நிலையில் அங்கு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் தலைநகர் கொழும்புவில் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவம் சுற்றுலா பயணிகளை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியது. அந்த வகையில் கொழும்புவில் கடைசியாக சிக்கி தவித்த 104 இந்தியர்களும் விமானப்படை விமானத்தில் மீட்கப்பட்டு இன்று காலை பாதுகாப்பாக திருவனந்தபுரம் வந்து சேர்ந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.